Hello everyone, Assalamu alaikum and welcome back to our channel Sabi's Tube. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறோம். இது ஊட்டி vlogோட கண்டினியூவேஷன் தான், லாஸ்ட் vlogோட கண்டினியூவேஷன். இது வந்துட்டு தேர்ட் டே, நாங்கள் ஊட்டியில் இருக்கிற தேர்ட் டே. ஸோ அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் ரூமை வந்து செக் அவுட் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். எங்கே கிளம்ப போகிறோம் அப்படின்னாக்கா தொட்டபெட்டா போகிறோம். ஸோ அப்படியே போயிட்டு கொஞ்சம் இடத்தெல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் வந்து ரிட்டன் வந்து கிளம்புற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபைஸீனுக்கு வந்து ஹோம் சிக் ஆகிடுச்சு, ரொம்ப வந்து வீட்டுக்கு போகணும் அழ ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதனால் வந்துட்டு ஆக்சுவலி தேர்ட் டே வந்து நாங்கள் கோயம்புத்தூரில் ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் ரூம் எல்லாம் புக் பண்ணிட்டோம். பட் ஃபைஸீனுக்கு வந்துட்டு ஹோம் சிக் ஆனதுனால சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ காலையில் ரூமை செக் அவுட் பண்ணிட்டு லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பேக் பண்ணிவிட்டு இப்போ நேராக ஒரு ஊட்டியை வந்து ஒரு ரவுண்டு, அதாவது கொஞ்சம் சாக்லேட்ஸ் அப்புறம் கொஞ்சம் வரிக்கு இந்த மாதிரிலாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் அந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டை வந்து வாங்கிட்டு திரும்ப அங்கேருந்து வந்துட்டு கிளம்பி நாங்கள் எங்கே போகிறோமோ அந்த அட்ராக்ஷன் எல்லாம் வந்து போகிறோம். இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிடல. ஸோ இதுக்கப்புறம் போகிற வழியில் தான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்ணும். அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டோம், ஹோம்மேட் சாக்லேட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் இந்த வர்க்கி நல்லா இருந்த மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு, சொன்னால் அது மட்டும் ஒன்று வாங்கிக்கிட்டோம். அண்ட் அங்கேருந்து வந்துட்டு கிளம்பியாச்சு. நேராக தொட்டபெட்டாவில் போய் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட், ஏன்னா பக்கத்தில் கண்டிப்பாக அட்ராக்ஷனுங்கிறதுனால பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். அண்ட் இந்த சைடு வந்துட்டு பார்த்தோன்னாக்கா நிறைய முட்டைகோஸ் வந்து போட்டிருந்தாங்க. இது முட்டைகோஸ் தான் நினைக்கிறேன், பட் லெட்யூஸாக இருக்க கூட சான்ஸ் இருக்குது. நிறைய லெட்யூஸும் வந்து இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நிறைய சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இங்கே ஒரு ப்ரைவேட் டீ பார்க் இருக்குது, இது ப்ரைவேட்டாக ரன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே டீ பார்க் போய் விசிட் பண்ணி கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம், எல்லாமே வியூ பண்ணுறதுக்கு தான். பட் நாங்கள் இங்கே போகல, ஆல்ரெடி ஒரு டீ பார்க் வியூ பார்த்து வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தொட்டபெட்டா வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அன்றைக்கி வந்துட்டு பார்த்தோன்னாக்கா ரெயின் இருந்ததுன்னு போட்டிருந்தது. அன்றைக்கி ரொம்ப க்ளவுடியாகவே இருந்தது சொல்லப்போனால். அண்ட் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் அந்த தொட்டபெட்டா போகிற வழியில் இந்த ரெண்டு சைடும் வியூ வந்து சூப்பராக இருந்தது. இன்னும் கொஞ்சம் உயரமாக போகிறதுனால க்ளவுட்ஸ் எல்லாம் நல்லா கிட்ட தெரிஞ்சுது. இன்னும் சூப்பராக இருந்தது அந்த வியூ. ரெண்டு பக்கமும் நல்ல அந்த க்ரீனரியாக இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய ட்ரீஸ், நல்ல ஓல்டு ட்ரீஸாக இருந்தது. இப்போ கொஞ்சம் நல்லாவே மேலே ஏறியாச்சு. ஸோ சைடில் பார்த்தா வியூஸ் ஃபுல்லாக க்ளவுட்ஸ் தான், ஒன்றுமே தெரியல. அன்றைக்கி ரெயின் வேறு போட்டிருந்தாலும் நல்லா க்ளவுடியாக இருந்தது. ஸோ இது எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து க்ளவுட்ஸ்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். சைட்லலாம் ஃபுல்லாக அந்த க்ளவுட்ஸ் தான்.
அண்ட் இங்கே பார்க்கிங்க்கு வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் உள்ளே நடந்து போனாக்கா நம்ம தொட்டபெட்டா அந்த வியூ வந்து பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து ஊட்டி வியூ கிடைக்கும், அப்புறம் கர்நாடகா பார்டர் வியூ கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னும் 2 வியூ போட்டிருந்தது, பட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இங்கே வந்து உள்ளே போயாச்சு. பார்க்கிங் ஃபீலாம் எதுவும் கிடையாது. ஸோ உள்ளே போய் நேராக டிக்கெட் மட்டும் தான் வந்து எடுக்கணும். இந்த சைடில் ஒரு சின்ன மார்க்கெட் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கே போகல. ஸோ உள்ளே வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நாங்கள் ரெஸ்டாரண்ட் இருக்கோம்னு நினச்சோம், எதுவுமே இல்லை. செம பசி வேறு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே இல்லை. உள்ளே சின்னதாக ஒரு கேன்டீன் மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ அங்கே சும்மா பஜ்ஜி, ப்ரெட் ஆம்லேட், அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அப்புறம் வடையும் வந்து போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் வடை எங்களுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து இந்த ரெடிமேட் மில்க் ஷேக் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஃபைஸுன்னு ஒரு மில்க் ஷேக் குடித்தாரு, நான் ஒரு ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்டேன், என் ஹஸ்பண்ட் ஒரு சில்லி பஜ்ஜி வந்து சாப்பிட்டாங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே சாப்பிடல. அதை மட்டும் சாப்பிட்டுட்டு சரி அப்புறம் வேறு எதாவது சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இருந்துட்டோம், அப்போதைக்கு கொஞ்சம் பசி எடுக்கிறதுக்காக. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமா இங்கே வியூஸ் பார்த்தா செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக க்ளவுடு தான். ஸோ இங்கேருந்து ஊட்டியோட வியூ நல்லா தெரியும், பட் கொஞ்சம் க்ளவுட் வந்து மறைச்சிருந்தது. ஸோ கொஞ்சம் க்ளவுட்ஸ் வந்து மறைச்சிருந்தது, கொஞ்சம் மட்டும் தெரிஞ்சுது. ஸோ அதுவும் பார்த்து என்ஜாய் பண்ணோம். இங்கே டெலஸ்கோப் வியூவெல்லாம் இருக்குமா, பட் டெலஸ்கோப் எல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க, அது யூஸ் பண்ணல. ஸோ இங்கே கிளாஸில் நின்று மேலேருந்து எல்லா வியூஸும் வந்து அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபுல்லாக புகையாக தான் இருந்தது. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இந்த வில்லேஜ் தெரியுது இல்லையா, ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தோன்னா ஊட்டி. ஸோ இன்னும் கொஞ்சம் வியூ சைடில் தெரியும், பட் அங்கெல்லாம் க்ளவுட்ஸ் வந்து மறைஞ்சிருந்துச்சு. ஸோ அந்த க்ளவுடு மூவிங்லேயே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் இந்த வீடியோவில் தெரியும் அங்கங்கே அப்படியே புகையாக போயிட்டுருக்கு. ஸோ அது எல்லாமே க்ளவுடோட மூவ் தான். அண்ட் தென் நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அண்ட் தென் என்ட்ரு ஆகும்போது சைடில் ஒரு மார்க்கெட் இருந்தது இல்லையா, அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு வெஜிடபிள் ஷாப், அதாவது கேரட் அண்ட் ரெட் ரேடிஷ் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து பஞ்சாகவே கொடுத்துட்ருந்தாங்க. ஒரு பஞ்ச் வந்து 50 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 இருந்தது. அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். அது கூட வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சாலடும் வச்சுருந்தாங்க. கேரட், ரெட் டர்னிப், அப்புறம் ரசல் ஸ்ப்ரவுட் இருக்கு இல்லையா, நூக்கல்னு சொல்லுவாங்கள்ல, அது 3மே போட்டு கொஞ்சம் சால்ட் எல்லாம் போட்டு அது ஒரு சாலட் மாதிரி. ஸோ வெஜ் லவர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும் அந்த சாலட், பட் நாங்கள் வந்து கிடையாது, அதனால் நாங்கள் வந்து இதை ட்ரை பண்ணல. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து லைட்டாக அந்த வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் உள்ளே வந்து நிறைய வந்து ஸ்வெட்டர் ஷாப்பு தான். நிறைய இந்த ஸ்வெட்டர், அப்புறம் இந்த மஃப்ளர், அப்புறம் இந்த உள்ளன் ஸ்கார்ஃப் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஸ்வெட்டர்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருந்தது. ரொம்ப ஓல்டு மாடல், மொக்க மாடல் இல்லை, எல்லாமே கொஞ்சம் ட்ரெண்டியான மாடலில் வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய கிட்ஸ்க்காக நிறைய டாய் ஷாப்பு, அப்புறம் அந்த உட்டன் டாய்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுற ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. பைனாகுலர் அந்த மாதிரி. அப்புறம் வந்து இங்கே வந்து மேக்னெட், ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இருக்கு இல்லையா, அது இங்கே இருக்குது. பட் நான் இங்கே பார்க்கவே இல்லை. நான் இங்கே வீடியோவில் அதை எடிட் பண்ணும் போது தான் பார்க்குறேன், அதில் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் எல்லாம் இருக்குது. நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே வித்துட்டு இருந்தது. அண்ட் இதில் முக்கியமாக என்னன்னாக்கா, இது அங்கே வின்டர் சீசனில் வந்ததுனால நிறைய வந்து ஸ்வெட்டர், ஜாக்கெட், இந்த மஃப்ளர், இந்த ஹெட் கேப் இந்த மாதிரி தான் வந்து இருந்தது. வேறு எந்த மாதிரியான திங்ஸும் வந்து அதிகமாக சேல் ஆகலை. அந்த ட்ரெஸ்ஸு, க்ளோத்ஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் இந்த மாதிரி உள்ளன்னு தான் வித்துட்டு இருந்தது. நாங்கள் மேபி சம்மரில் வந்திருந்தால் நிறைய கொஞ்சம் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஜர்க்கின், ஸ்வெட்டர் அதுதான் அதிகமாக இருந்தது. பட் நமக்கு ஸ்வெட்டர், ஜர்க்கின் ஒன்றும் தேவைப்படாது பெருசாக நம்ம சென்னை கிளைமேட்டுக்கு. ஸோ அதனால் நாங்கள் அந்த மாதிரி எதுவும் வாங்கலை. அண்ட் தென் ஃபைசன் வந்து டாய் ஷாப்லாம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டார். ஆல்சோ ஃபைசனுக்கு ஊட்டிக்கு வந்து நாங்கள் எதுவுமே வாங்கி கொடுக்கவே இல்லை. அவனும் வந்து பெருசாக கேட்கவே இல்லை, ஏன்னா டாய் ஷாப்னு எதுவும் பார்க்கவே இல்லையா. ஸோ டாய்ஸ் தான் அவருக்கு எங்கே போனாலும் கேட்பார். ஸோ அங்கே வந்து ரொம்ப நாளாக வந்து ஃபைசனுக்கு வந்து ஜைலோஃபோன் வாங்கணும்னு ரொம்ப கேட்டுகிட்டே இருக்கான். பார்ப்போம், எங்களுக்கு எதுவும் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். பட் ஜைலோஃபோன் வந்து இங்கே வந்து கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. கித்தார் ஷேப்பில் வந்து ஜைலோஃபோன், அது வந்து ஃபைசனுக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. எங்களுக்கும் வந்து நல்லா இருந்தது, வர்த்து ப்ரைஸுங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அந்த ஜைலோஃபோன் ஒன்று வாங்கிக்கிட்டோம். ஸோ அவனோட ஆசை வந்து நிறைவேற்றியாச்சு. அதை வாங்கினோன்னு வந்து செம்ம ஹாப்பி ஆகிட்டான்.
அண்ட் இங்கே சைடு வந்துட்டு பார்த்தோன்னா இந்த ஷாப்பில் வந்து கீ செயின்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல யூனிக் கலெக்ஷன்ஸாக இருந்தது. பட் நான் வந்து கீ செயின் லவர் கிடையாது. பட் கீ செயின் நிறைய நிறைய பேர் ரொம்ப கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கீ செயின் பிடிக்கிறவங்களுக்கு நிறைய அது சூப்பர் கலெக்ஷன் கிடச்சிருக்கும். அண்ட் இங்கேயும் வந்து சேம் அதே மாதிரி ஒரு வெஜ் சாலட் பவுல் வந்து செட் பண்ணி விற்றுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நல்லா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் இங்கே கேரட் அந்த மாதிரி ரெட் ராடிஷ் அதெல்லாம் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கண்ணுக்கு பார்க்கும்போது அவ்வளோ குளிர்ச்சியாக அவ்வளோ வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. பார்க்குறது அந்த கலராகட்டும் சரி, அந்த ஃப்ரெஷ்னஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இதை பார்த்தோன்னே நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஹஸ்பண்ட்டை, இந்த 2 வெஜிடபிளையும் போட்டு நல்லா சுட சாம்பார் வச்சு சாப்பிடணும். எனக்கா 3 நாள்லேயே எங்களுக்கு வந்து ஹோம் ஃபுட் தேட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஹோம் ஃபுட் பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பார்த்தோன்னாக்கா நில்கிரி ஆயில்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் யூஸ்வலாக வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் வந்துட்டு இல்லை. சரி நம்ம ஒன்று வச்சுப்போம், சப்போஸ் கோல்டு இந்த மாதிரிலாம் வந்தாக்கா நமக்கு அது போட்டு நம்ம அந்த ஆவி பிடிப்பாங்களா, ஸோ அதுக்கு வேறு ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாட்டில், ஒரு 60 ml பாட்டில் மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து 130 rupees என்னமோ சொன்னாங்க. ஸோ அந்த யூக்கலிப்டஸ் ஆயில் மட்டும் வாங்கிட்டோம். பட் நிறைய ஆயில் இருந்தது. டீ ட்ரீ ஆயில், ஆலிவ் ஆயில், அப்புறம் அந்த கிராம்பு ஆயில், அந்த இதுக்கு வைப்பாங்களே பல்லுக்கு அந்த மாதிரி ஆயில் நிறைய, அப்புறம் வந்து ஃபேஷியல் பாம் அதெல்லாமே நிறைய இருந்தது. இல்லை பட் எங்களுக்கு வந்துட்டு அந்த ஆயில் மட்டும் போதும்னு சொல்லிட்டு யூக்கலிப்டஸ் ஆயில் மட்டும் வாங்கிக்கிட்டோம். அண்ட் இங்கே வந்து நிறைய சாட் ஐட்டம்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய ஸ்ப்ரவுட்ஸ், அப்புறம் வந்து கொண்டக்கடலை, பீனட், அதுக்கப்புறம் இன்னொரு கலர் பட்டாணி மாதிரி ஒரு கலர் இருந்தது. அதெல்லாம் வச்சு அவிச்சு வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆனியன்ஸ் அந்த இதெல்லாம் போட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் ஃபுல்ஃபில் நல்ல ஒரு ஹெவியாக இருக்கா, கொஞ்சம் சாப்பிட்டாலே ஹெவியாக இருக்கா மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து இதெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. இது வந்து ப்ரைஸ் வந்து 30 rupees. டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்தோன்னாக்கா குட்டியாக ஒரு ஜுவல்லரி ஷாப் இருந்தது. அப்புறம் ஒரு கிஃப்ட் ஷாப், ஸ்டேஷ்னரி எல்லாம் வச்சுருப்பாங்களே, டிஃப்ரெண்ட் பென்சில்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒரு ஷாப் இருந்தது. அப்புறம் அங்கே நிறைய ஸ்வெட்டர் ஷாப். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தோன்னாக்கா ரொம்ப நார்மலான அஃபோர்டபுள், அதாவது ஒரு பேசிக்காக நார்மலாக என்ன ரேட் இருக்குமோ அதே தான், ரொம்ப ஹைப்பெல்லாம் இல்லை. ஆனால் சில இடத்துல ரொம்ப ஹை ரேட் வச்சும் விற்கிறாங்க. நீங்கள் வந்து ஃப்ரூட் சாலட்ஸ் எல்லாம் இருந்தது. ப்ரைஸுமே வந்து பார்த்தோன்னா கம்மி பண்ணி கூட கொடுக்குறாங்க. கேட்டால் கொஞ்சம் நிறைய வாங்கினாலே அவங்களே கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் இதுதான் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த மார்க்கெட்டோட எண்டு. ஸோ இதுக்கப்புறம் இங்கே பார்க்கிங் இருக்குது. ஸோ இந்த வழியாக எக்ஸிட் ஆகலாம். நாங்கள் போட்டது வந்து மெயினில் அந்த இடத்துல பார்க் பண்ணியிருந்தோம். ஸோ திரும்ப இது மேலே ஏறிட்டு நாங்கள் ரிட்டன் போயிட்டு அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு இப்போது நெக்ஸ்ட்டு வந்து எந்த லொக்கேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு டீ பார்க் இருக்குது. ஸோ அந்த டீ பார்க் போயிட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். நீங்கள் வந்து ஃபைஸின் ஒரு டாய் வச்சுட்டு பின்னாடி உட்காந்துட்டாரு ஜாலியாக ப்ளே பண்ணிவிட்டு. அண்ட் தென் நாங்கள் அந்த டீ பார்க்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து அந்த ரைட் சைடில் தான் டீ பார்க்குள்ளே போகணும். அண்ட் டீ பார்க்கில் வந்ததுக்கப்புறமா டிக்கெட் வந்துட்டு பே பண்ணோம். பார்க்கிங் ப்ளஸ் எங்கள் 2 பேருக்கும் டிக்கெட், ஃபைஸுக்கும் டிக்கெட் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ டிக்கெட் எவ்வளோ ஞாபகம் இல்லை. எடுத்ததுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு கார்டன் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஃப்ளார்ஸ் இருந்தது. இந்த ஃப்ளார் வந்து ஒரு லாவெண்டர் கலரில் நிறைய பஞ்சாக ஒரே கொத்தில் நிறைய ஃப்ளார் இருந்தது. இதோட பட் வந்துட்டு பார்த்தோன்னாக்கா சிங்கிள் பட் தான். ஸோ அதுலேருந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்டைப்ஸாக வந்து அப்புறம் பெருசாக வந்து ஒரு ஃப்ளார் வருது. ரொம்ப அழகாக இருந்தது அது. அண்ட் தென் நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் இங்கே வந்து கார்டன் உள்ளே வரலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷலாக வந்து பிளான்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளார் பிளான்ஸ் எல்லாமே.
பட் நம்ம ஊர் டெம்பரேச்சருக்கு அது வளருமான்னு தெரியல, அதனால் வாங்கலை. ஆல்சோ டீயும் வந்து இங்கே டீ பார்க்குனால டீயும் வந்து சேல் பண்ணுறாங்க. இது ஒரு ப்ரைவேட் பார்க்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இது நல்லா சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே இருக்கிற ஃப்ளார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்குள்ளே என்ட்ரானோம். அங்கே சைடில் வந்து நிறைய கிட்ஸ் எல்லாமே இருந்தாங்க, ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க அப்போ இருக்கு, பிக்னிக்காக கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய கிட்ஸ் எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு நல்லா ஸ்லைட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. நல்ல ஒரு லைஃப் இல்லையா ஸ்கூல் லைஃபு. அண்ட் தென் இங்கே பார்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே வந்து டீ பார்க்குள்ளே வந்து ஒரு ஃபேமிலி மட்டும் தான், நாங்கள் வேறு யாருமே இல்லை, ரொம்ப ப்ரைவேட்டாக இருந்தது. அண்ட் லீவ்ஸும் பார்த்தோன்னா அங்கே தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்ல க்ரீனாக அப்படியே பார்க்குறதுக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருந்துச்சு. பட் கிட்ட வந்து பார்த்தோன்னா அந்தளவு க்ரீனிஷ் கிடையாது, கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் இருந்தது. எல்லா மாதிரி லீஃப், சின்ன லீஃப், பெரிய லீஃப், அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி அந்த மாதிரி தான். ஸோ அவங்க சொன்னாங்க என்னென்னாக்கா லீஃப் நல்லா முத்தி போனதுக்கப்புறம் தான் வந்து பறிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, பெருசானதுக்கப்புறம். ஃபஸ்ட்டு 1835 தான் வந்து மிஸ்டர் மீனுங்கிறவர் டீயை வந்துட்டு நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து நட்டு வச்சுருக்கிறாரு. இங்கே வந்துட்டு ஃபைஸன் அந்த கிட்ஸை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி, ஓ பார்க்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைடில் அப்புறம் சீசா எல்லாத்துலேயும் ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டார். சரி நாங்களும் கொஞ்சம் நேரம் ஃபைஸன் அப்படியே ரிலாக்ஸ்டாக ப்ளே பண்ணிட்டோம், நம்மளும் கொஞ்சம் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அண்ட் தென் நான் ஃபைஸன் கூடவே இருந்துட்டேன். பட் என் ஹஸ்பண்ட் ரொம்ப பெரிய ஸ்லோப்லாம் இருந்தது, அங்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த பார்க்கில் ஒரு ½ ஹவர் மாதிரி ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பியாச்சு. அண்ட் அவ்வளோதான், இந்த vlog வந்து இதோட முடியுது. இதுக்கப்புறம் நாங்கள் எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் பார்த்தோம், என்னெல்லாம் வந்து பண்ணோம் அப்படிங்கிறது வந்து அடுத்த vlogல கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோவில் எல்லா நோட்டிஃபிகேஷனும் இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகும். அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.